ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, சிவப்பான மேலங்கி அவருக்கு உடுத்தி முள்முடியை பின்னி அவருக்கு சிரசில் சூட்டி அவரை சிரசில் கோலால் அடித்து. மார்க் 15 வசனம் 17, 19. இன்றைக்கு தலையில் ஏற்பட்ட காயத்தை குறித்து நாம் பார்ப்போம். நேற்றைய தினத்திலே விழாவில் ஏற்பட்ட ஆழமான காயத்தை குறித்து நாம் சிந்தித்தோம். இன்றைய நாளிலே அவருக்கு தலையில் ஏற்பட்ட காயத்தை குறித்து நாம் சிந்திக்கலாம். பாருங்க, அவருக்கு முள்முடியை பின்னி அவருக்கு சூட்டி அதை என்ன பண்ணாங்களாம், அவருடைய சிரசில் சூட்டி கோலால் வச்சு அடிக்கிறாங்களாம். அது என்ன சொல்கிறாங்க சரித்திர ஆசிரியர்கள், அந்த முட்களெல்லாம் நெற்றியை புடைத்து கொண்டு கண் பக்கம்லாம் புடைத்து கொண்டு வந்ததாம். கண்ணெல்லாம் வெளியில் வரா மாதிரி தலையில் வச்சு அழுத்தி கோலால் வச்சு அடித்தா எவ்வளோ ஆழமாக பதியும் இல்லையா? எவ்வளோ ஒரு பயங்கரமான சித்திரவதை. நமக்கு ஒரு சின்ன காலில் ஒரு முள் குத்திருச்சுனாலும் எவ்வளோ வேதனையாக இருக்குது. அந்த முள்ளை எடுக்கிற வரைக்கும் அது நம்முடைய காலை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுது இல்லையா? அதை விட்டுட்டோன்னா அது செப்டிக் ஆயிடுது, பல காரியங்கள் ஆயிடுது. ஆனால் என்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தலையில் முள்ளுகளால் செய்த கிரீடத்தை வைத்தார்கள் என்று சொல்லி யோவான் எழுதின சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த கடைசி அதிகாரத்தில் முள்ளுகளால் கிரீடத்தை செய்து முள்ளை வச்சு பின்னி, அதை என்ன முள்ளுன்னு சொல்கிறாங்க, பினா கிறிஸ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய நீளமான முள்ளாம். ஒவ்வொரு முள்ளும் எத்தனையோ இது நீளம்னு சொல்கிறாங்க, அது சரியாக எனக்கு தெரியல. ஆனால் பினா கிறிஸ்டி என்று சொல்லக்கூடிய அந்த முள்ளை வளைச்சி அப்படியே கிரீடம் மாதிரி செஞ்சு தலையில் வச்சு கோலால் வைத்து அடித்தார்களாம். எவ்வளோ ஒரு பயங்கரமான காரியம் இல்லை? நீங்களும் நானும் இமேஜின் பண்ணி கூட பார்க்க முடியல, அவ்வளோ காயம் ஆகிருக்கும் தலையில். நீங்கள் இந்த டிவிலாம் பார்க்கும்போது, டிவியோ வாட்ஸ்அப்லேயோ படங்கள்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய முகத்தை நம்ம பார்க்கவே முடியாது. யோவான் 19 அதிகாரத்தில் போர் சேவர்கள் முள்ளுகளினால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்தார்கள் என்று சொல்லி அவரை கையினால் அடித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இங்கே கோலால் அடித்தார்கள். எவ்வளோ பயங்கரமான காரியம். உங்களுக்காகவும் எனக்காகவும் தலை முதல் கால் வரைக்கும் அவர் ரொம்ப காயப்பட்டார். தலையில் ஏற்பட்ட காயம் ரொம்ப பயங்கரமான காயம், விழியெல்லாம் பிதுங்கி வர அளவுக்கு தலை முழுக்க காயம். இந்த இடத்துல 20ஆம் வசனத்தில் அவரை பரியாசம் பண்ணி அவரை சிரசில் கோலால் அடித்து அவர் மேல் துப்பி முழங்கால் படியிட்டு அவரை வணங்கினார்கள். அவரை பரியாசம் பண்ணின பின்பு என்ன பரியாசம் பண்ணாங்க? உன்னை எல்லாரையும் ரட்சிப்பேன்னு சொன்னியே, இப்போ உன்னை நீயே ரட்சித்துக்கொள், சிலுவையிலிருந்து இறங்கி வா அப்படிலாம் சொல்லி பரியாசம் பண்ணினதா போடப்பட்டிருக்கு. ஒரு நாத்திகன் ஒருவன், ஒரு சம்பவம் படித்தேன். ஒரு நாத்திகன் ஒருவன் இயேசு சிலுவையிலே அந்த சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாலேயே முள்முடிலாம் வச்சு அழுத்தி, ஏன்னா கீழே இருக்கும்போதே தானே அதெல்லாம் செய்ய முடியும், எல்லாம் பண்ணி தான் மேலே சிலுவையில் தூக்கி வச்சுருக்காங்க. கீழே தான் சிலுவையில் ஆணி, கைகள்லாம் எல்லாத்துலேயும் ஆணி அடித்து, காலில் ஆணி அடித்து தூக்கி நிறுத்தினாங்க. அப்போ ஒரு நாத்திகன் சொன்னானா, ஒரு சிரிப்பாக தலையில் முள்முடி வச்சுக்கிட்டதுக்கு அவரை பரியாசம் பண்ணார். அவரை பரியாசம் பண்ணும்போது இவர் சொன்னாராம், இளைஞனே, காலில் இருக்கிற நீ நடக்கும்போது உன் காலில் முள் குத்திராமல் இருக்கணுன்றதுக்காக தான் அந்த முள்ளை என் தலையில் சுமந்து கொண்டேன் வாலிபனே அப்படின்னு சொன்னாராம். அந்த வாலிபன் முதல்ல எப்படி சொல்லியிருக்கானா, ரோட்டில் கிடக்கிற முள்ளெல்லாம் உன் தலையில் சூட்டிக்கிட்டியே அப்படின்னு சொன்ன உடனே தான் இயேசு சொல்கிறார் அந்த வாலிபனை பார்த்து, வாலிபனே, ரோட்டில் இருக்கிற முள் உன் காலில் குத்திவிடக்கூடாது என்பதற்காய் தான் என் தலையில் நான் சுமந்து கொண்டேன் என்று சொன்னார். எத்தனை நல்ல ஆண்டவர் பாருங்க. நம்ம காலில் முள் குத்தாமல் இருக்கிறதுக்கு அவர் தலையிலே சூட்டி கொண்டார். அந்த பரியாசம் பண்ணினவன் கூட அப்படி சொல்கிற பாரு, உன் காலில் அப்படின்னு. எல்லாரும் எதிரிகளையும் மன்னிக்கக்கூடிய ஒரு அன்பின் ஆண்டவர் தன் தலையிலே ஆழமான காயத்தை ஏற்றுக்கொண்டார். பிரியமானவர்களே, காரணம் என்ன தெரியுமா? நாம் தீய சிந்தனை நாம் நினைத்ததா அவர் சிரசில் முள்முடி சூட்டப்பட்டது என்று சொல்லி பக்தன் பாடுகிறான். பாருங்க, அவர் நம்முடைய அக்கிரமங்களுக்காய், நம்முடைய பாவங்களுக்காய் அவர் சிலுவையில் எல்லா காரியத்தையும் அவர் சுமந்து கொண்டார். பிரியமானவர்களே, அவர் முகத்தை பார்க்கவே முடியாது. அந்த சிலுவை காட்சியில் அவர் முகத்தை பார்க்க முடியாது. காரணம் அப்படியே ரத்த கலரியாக இருக்கும்.
இரத்த கலரியாக இருக்கும். அழகான அருமையான என் ஆண்டவர் உன்னத பாட்டில் சொல்லும்போது அவருடைய கண்கள் பாலினால் கழுவப்பட்ட புறாவின் கண்கள் போல இருக்கிறது. அவருடைய தலைமுடி காகத்தை போல கருமையாக இருக்கிறது. தலை தங்கமயமாக இருக்குது. முடி காகத்தை போல கருமையாய் சுருள் சுருளாக இருக்கிறது. அந்த முடியெல்லாம் ரத்தம்லாம் சிந்தி பிசு பிசுன்னு அப்படியே இறுக்கிக்கிட்டு சுருளெல்லாம் இல்லை, ஒன்றுமே இல்லை, பார்க்கவே அந்த கேடடைந்தார். அதை தான் ஏசாயா 53 பார்க்கத்தக்க ரூபம் இல்லை, விரும்பத்தக்க ரூபம் இல்லை. அப்படியா எம்பிரானாகிய இயேசு தலையில் காயங்களை ஏற்றுக்கொண்டார். நாம் தீய சிந்தனை நினைக்காதபடி நல்ல சிந்தனைகளை நினைத்து இனியாவது என் ஆண்டவரை அந்த முள்முடி சூட்டப்பட்ட அந்த அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு நாம் தள்ளாதபடி நல்ல சிந்தனைகள் வாழ நம்மை அர்ப்பணிப்போமா? ஜெபிப்போம். சிந்தையில் பாவம் குடிகொண்டதாலே சீர்கெட்ட மனிதனை மாற்ற, சிந்தையில் பாவம் குடிகொண்டதாலே சீர்கெட்ட மனிதனை மாற்ற, நிந்தையை சுமந்து விந்தையாய் மாறி மாந்தரை காத்ததாலே உந்தன் சிரசினில் முட்களோ அரசே, அதுதான் சிலுவையின் பரிசே. உந்தன் சிரசினில் முட்களோ அரசே, அதுதான் சிலுவையின் பரிசே. உருகாதோ நெஞ்சம் அவர்தானே தஞ்சம், உனக்காக பலியாக வந்தார். கலங்காதோ கண்கள் வடியாதோ கண்ணீர், கல்வாரி காட்சியை கண்டு, கல்வாரி காட்சியை கண்டு உருகாதோ நெஞ்சம். சோத்தரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, எங்களுடைய சிந்தையிலே நாங்கள் பாவமான காரியங்களில் செய்து அந்த பாவமே எங்களுடைய சிந்தையிலே குடிக்கொண்டதாலே அப்பா அப்படிப்பட்ட மனிதர்களாகிய எங்களை மாற்ற நிந்தையை சுமந்து அவமானங்களை ஏற்று ஆண்டவரே உம்முடைய சிரசில் முள்முடி ஏற்றுக்கொண்டீரே, அதுதான் சிலுவையின் பரிசே என்று சொல்லி பக்தன் பாடுகிறான். எத்தனை ஒரு துக்ககரமான காரியம் ஆண்டவரே. மீண்டும் மீண்டுமா எங்களுடைய சிந்தையிலே நாங்கள் கெட்ட எண்ணங்களை ஏற்றாதபடி, தீய சிந்தனை எங்கள் வாழ்க்கையிலே இல்லாதபடி நல்ல சிந்தனைகளை சிந்தித்து உம்மை ஆண்டவரே தகப்பனை மகிமைப்படுத்த நீர் உதவி செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பரும் ராஜாவுமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். நேற்றைய பதில்: அவர் பிரதியுத்தரமாக, என்னோடே கூட தாளத்தில் கையிடுகிறவனே என்னை காட்டிக் கொடுப்பான் என்றார். மத்தேயு 26 வசனம் 23. இன்றைய கேள்வி: கெத்சமனேயில் எந்த வார்த்தையை சொல்லி எத்தனை முறை ஜெபம் பண்ணினார்? கெத்சமனேயில் எந்த வார்த்தையை அவர் சொல்லி எத்தனை முறை ஜெபம் பண்ணினார்? வசன ஆதாரத்துடன் கூறவும்.